புஷ்பா பார்ட் 2 பார்த்தாச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு 5 பாயிண்டில் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். 3 பாயிண்ட் வந்துட்டு எனக்கு என்னெல்லாம் வந்து பிடிச்சிருந்துச்சி ஒர்க் ஆச்சுன்றதை வந்து சொல்கிறேன். 2 பாயிண்ட் வந்துட்டு எனக்கு என்னெல்லாம் வந்து பிடிக்கல அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். ஓவராலாக எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்துட்டு நான் கடைசியாக வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிடிச்ச சீக்வன்ஸ் என்னது அப்படின்னா, அது வந்து சிஎம்மை பார்க்க போகிற சீக்வன்ஸ் தான். அதில் வந்துட்டு 2 கான்வர்சேஷன் இருக்கும். அந்த 2 கான்வர்சேஷனுமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்டர்வல் பிளாக்கு, அதாவது அல்லு அர்ஜுன் வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டு திரும்ப போயிட்டு வந்துட்டு திரும்ப வர மாதிரியான சீக்வன்ஸ் அது. அந்த திரும்ப வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நடக்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு டோட்டல் பிளாஸ்ட்டு, தேட்டரே வந்து தெரிச்சிச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த சீக்வன்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு இன்டர்வல் கார்டு போடுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த அப்சல்யூட் சினிமான்ற டெம்ப்ளேட் ஞாபகம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னாக்க, கிளைமேக்ஸில் இருந்த அந்த ஆக்ஷன் செட் பீஸு. என்ன தான் வந்துட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டு வந்துட்டு காப்பாற்றுவாரா மாட்டாரா அப்படின்ற டெம்ப்ளேட்டுக்குள்ளே வந்தாலும் அந்த ஆக்ஷன் செட் பீஸு, அந்த ஆக்ஷன் கோரியோகிராஃபி எல்லாமே வந்துட்டு டாப் நாச். இந்த பிடிக்காத விஷயங்களில் 2ல் ஒன்று என்னதுனாக்க, ஃபஹத் ஃபாசில் பயன்படுத்தப்பட்ட விதம். புஷ்பா பார்ட் 1 எண்டில் வந்துட்டு ஃபஹத் ஃபாசில் வந்துட்டு பணத்தை கொளுத்திட்டு உட்காந்துட்டு புஷ்பான்னு சொல்லிட்டு கண்ணில் ஒரு இன்டென்சிட்டி காட்டுவார். அந்த இன்டென்சிட்டியில் பாதி அளவு கூட வந்துட்டு பார்ட் 2ல் வந்துட்டு அவரோட அந்த இன்டென்சிட்டி வந்துட்டு தெரில. அப்புறம் எனக்கு என்ன ஒர்க் ஆகலைன்னா சாங்ஸு. பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் சாங்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலு. அந்த ஆவரேஜ்லேயும் பெட்டராக தெரிஞ்ச சாங் என்னதுனாக்க புஷ்பா சாங் தான். ஸோ ஓவராலாக என்னை இந்த படத்தை வந்துட்டு நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் நல்லா இருக்குன்னு தான் வந்து சொல்லுவேன். படம் பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்க மேட்னி ஷோவே வந்துட்டு புக் பண்ணிடுங்க. நான் மதியானம் படத்துக்கு போயிட்டு நைட்டு வந்து ஒரு 6-7 மணிக்கு தான் வந்து வீட்டுக்கு வந்தேன். ஈவினிங் ஷோ புக் பண்ணவங்க கண்டிப்பாக வந்து மிட் நைட்டில் தான் வந்து வீட்டுக்கு வருவாங்க. நைட் ஷோ புக் பண்ணவங்க கண்டிப்பாக விடிய காலில் ஆகிடும் எப்படியும். எதனாலனா வந்துட்டு படத்தோட லென்த்து 3 மணி நேரம் 20 நிமிஷம். ஸோ படம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு போங்கப்பா. ஸோ இதோட இந்த கண்டென்ட் முடியுது. அடுத்த கண்டென்ட்டில் மீட் பண்ணுறேன். பாய்.